நான் ஃபைனலி சோரனுக்கு வந்துட்டேன். இந்த உடலில் இருந்தவன் வீடு இல்லாமல் திருடின போல் அடி வாங்கிட்டு இறந்து போயிட்டான். இப்போ நான் வந்துட்டேன். நான் நினச்சி பார்க்கல. இல்டிமேட் சன் ஆஃப் ஆர்லாண்டோ ஃபேமிலி. நான் இங்கே இருந்து தப்பிச்சு போக நிறைய காரணம் இருக்குது. இது என்னோடய புது வாழ்க்கை. எங்கிட்ட ஓவர்லாட் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு கவர்னர்கிட்ட சொல்கிறான். உன் அப்பா கல்வின் ஓவர்லார்டு இறந்துட்டாரு. அடுத்த சக்ஸஸர் ஓர்லாண்டோட ஃபேமிலி உன்னோட ஹாஃப் பிரதரை விங்க்ரோ ஓர்லாண்டோ தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு நான் கவர்னர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. 1000 கோல்டு காயின்ஸ் நான் தரேன், ஆனால் நோ இன்ட்ரெஸ்ட். ஆனால் எல்லாமே இந்த சிட்டிக்குள்ளே தான் நீ வாங்கணும். அந்த கோல்டு காயின் அவன் தூக்கி போடுறான். டீலுன்னு சொல்கிறான். நான் கேள்விப்பட்டேன் பஞ்ச் ஆஃப் பார்பேரியன் ஸ்லேவ்ஸ் கோலன் அறையலாம் இருக்குது. ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணுறது ப்ரில்லியண்ட் ஐடியா. நீ 1000 கோல்ட் காயின்ஸ்க்கு போல் இந்த பார்பேரியன்ஸை நீ வாங்கிக்கிறியா? ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், வார்ன் பண்ணுறேன். பார்பேரியன்ஸ் ஆர் நாட் அபீடியன்ட்டு டிசொபீடியன்ட்டு ஸ்லேவ்ஸு. நான் அங்கே போகிறேன். இந்த டோட்டல் ஆஃப் 50 பார்பேரியன்ஸுக்கு 20 கோல்ட் காயின்ஸ் பீஸு அந்த அரேகனாக்கு. கிரேட். அந்த ஃபஸ்ட்டு பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. வாங்க போகலாம் அந்த கொலோசியமுக்கு. இந்த காய் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கான் அப்படின்னு அந்த கவர்னர் சொல்கிறான். கேரேஜில் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த கொரேனியத்துக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு அவன் நினச்சி பார்க்குறான். அந்த எப்படி நான் லீடர்ஷிப்பில் ஹியூமனிங்கில் இருந்தேன் அப்படின்ட்டு. இது என்னோடய ஹோம் டவுன்ட்டு. நான் இந்த பாடியை எடுக்கும்போது இவன் ஹோம்லெஸ்ஸாக இருந்தான். இவன் ஒரு திடனாக இருந்தான், சாகர நிலைமையில் இருந்தான். அப்போ தான் எனக்கு ஓவர்லாட் சிஸ்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பேட்டில் டே ஆஃப் ஆஃப்டர் டேக்கு. நான் நினச்சி பார்க்கல பொசிஷன் ஆஃப் நைட் எனக்கு கிடைக்கும்னு. அவங்க பாஸ் பண்ணி போகிறாங்க. ஓர்லாண்டோட க்ளோரி அண்டு ஆல்பம் மியூசியத்தை தாண்டி போகிறாங்க. நான் இலிஜிமேஜ் ஹோம்லெஸ் சன்னு. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லைசன்ஸ் கிடச்சிது எக்ஸ்பேண்ட் பண்ண ரிலியமை. இல்லாட்டி என்னால் எதுவுமே முடியாதுக்கு. அவன் அரைவுக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. அது பெரிய சண்டை போடுற களமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்த இடம் சரி அப்படின்னு ஒரு லேடியை வெல்கம் பண்ணுறாங்க. இந்த ட்ரூப்ஸை வச்சு தான் என்னோடய ரிலீமை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வாங்க போய் பார்க்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி கார்டியனல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு போகிறான். அந்த லேடி சொல்லிட்டு போகுது, லாட் ஆஃப் அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே எங்கிட்ட நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அந்த லேடி கேட்குது, இந்த குரோக்கடைலுக்கு ஏதாவது மீட் போட விரும்புங்களா அப்படின்ட்டு. அவன் யோசிக்கிறான், நல்லா தான் இருக்கும் மீட் போட்டா அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அதான் பீட் பண்ணிட்டு அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். ரெடிகுலஸ், நீங்கள் எப்படி இது மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி திட்டுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, மண்டைக்கு எந்த குழம்பி போயிடுச்சா அப்படின்னு இவன் நினைக்கிறான். வரி ஒன்றும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே அவன் போகிறான். அவன் பார்பேரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறான் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மென்ஷன் பண்ணது ட்ரம்ப் கார்டு என்னோடய சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நீங்களாம் சோரன்லேருந்து தான் இருக்கீங்க, நீங்கள் யாரும் என்னோடய ஸ்லேவ்ஸாக வர ஒத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். வாங்க ஒரு ஃப்ரீடம் மேட்ச் போடலாம், எனக்கு ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறான். அவன் இப்போ நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய ஸ்லேவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிக்கிறான் கீழே. நீங்கள் என் கூட ஃபைட் பண்ண யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் ஒரு பார்பியன் வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அவங்க எல்லா பார்பேரியன் இது பண்ணுறாங்க. இவன் தான் இதுக்கே ஸ்கில்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த லேடியும் அவனும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீ அழுதுறாத தோத்த பிறகு அப்படின்னு அவன் பார்பேரியன் சொல்கிறான். நான் இருக்குல்லையே ஹைலேண்ட் பார்பேரியன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ரிச்சன் ஃப்ரம் போம்பில். அந்த லேடி என்ன சொல்கிறேன்னா, என்னால் நம்பவே முடியல, வாரில் அந்த
அவன் வந்து போய் பார்பேரியன் கூட போய் சண்டை போட போகிறான். இதை வந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து ரோஸ்டில் ஆஃப் த ஒன்று பிக்கஸ்ட் பார்பேரியன் கூட அவன் போய் சண்டை போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபியர் பண்ண நம்மளுக்கால எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது, அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இந்த லார்ட் மட்டும் இறந்துட்டாங்க அப்படின்னா என்னோட அரேனா எல்லாமே போயிடும் அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து யோசிச்சுட்ருக்கா. ரோசி நீ வந்து சின்ன எஃபர்ட் போட்டாவே போதும், அந்த லிட்டில் மேலே வந்து இறந்து போயிடுவான். எல்லா பார்பியும் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னாலாம் சண்டை போட முடியாது, போயிரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தோது போயிருங்கிற மாதிரி மைண்ட்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்பின் வந்து ஒரே பிடிச்சி தள்ளி தூக்கி ஒரே அடி திருப்பி போடுறான். அந்த லார்ட் போய் கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான், சண்டை முடிஞ்சுச்சு. இவனால் என்னோட ஒரு இது ஸ்லாஷும் கூட அவனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்பியன் பேசிட்டு வரான். நீ ஏதோ ரொம்ப பெஸ்ட் பார்பேரியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்பியனும் அந்த பார்பியனை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னோட வந்து அரேனா வந்து நான் லூஸ் பண்ண போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்பேரியன் காலை வந்து லார்ட் வந்து பிடிக்கிறான். பிடிச்சி ஒரே ஒரு தூக்கி என்ன சொல்கிறேன் ஒன்று நான் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு தூக்கி வீசுகிறான். பார்பின் வந்து சொல்கிறான், என்னால் நம்பவே முடியல, என்ன எனக்கு வந்து அடிபடுதா இவ்வளோ இதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஓவரால் சிஸ்டம் வச்சு பாடியை வந்து நான் எவ்வளோ பில்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வருஷமாக, இந்த சைல்டிஷ் டெக்னிக் வச்சுலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் கிவ் அப் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். அவன் வந்து கிரிப்பாக வந்து பிடிக்க வரான். மறுபடியும் அவன் தூக்கி போட்டுறான் அந்த பார்பியனுக்கு செம்ம அடி விழுது. அப்போ நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். லூஸ் பண்ணிடுறேன், மறுபடியும் அகெயின் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்பியன் சொல்கிறான். மறுபடியும் அவங்க சண்டை போடும்போது மறுபடியும் அவனுக்கு தான் அடி விழுகுது. மற்ற பார்பின்ஸ்லாம் நினைக்கிறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவன் அடி வாங்குறானே அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்பவே முடியல, மறுபடியும் வந்து ரோஸ் ஹெல் வந்து அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. அகெயின் சொல்லிவிட்டு என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலை, கிவ் அப் பண்ணிடுவானா ரோசி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பார்பியன்லாம் பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் இன்னொரு சவுண்ட் வந்து ஒரு கேர்ள் பார்பியனோட சவுண்ட் வந்துக்கா, என்ன போது நிறுத்துங்க, ஐ வில் கம்ப்ளீட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஃபைட் பண்ண வரேன்ட்டு ஒரு கேர்ள் பார்பியன் வந்து லார்டு கூட சண்டை போடுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். நீ என்ன லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வின் பண்ணுவேன். அப்போ அவன் வந்து நினைக்கிறான் என்ன கேர்ள் பார்பியன் நான் என்ன ஊடு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான்.